ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்க்கு லா வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ரீசன் வந்து என்னன்னா, ஹானஸ்ட்டாக வந்து ஒரு வேல்யூ கொடுத்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கின வந்து பர்சனுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. காமர்ஸ் வந்து ஸ்மூத்தாக வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, பெட்டர் டைட்டிலை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீவியஸ் ஹோல்டர் வந்து ஃப்ராட் பண்ணியிருந்தாலுமே, டெஃப்ட்டில் வந்து ஈடுபட்டிருந்தாலுமே வந்து ஹோல்டருக்கு வந்து ஒரு குட் டைட்டில் வந்து கிடைக்கும். பிகாஸ் ஏன்னா எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா நமக்கு புரியும். ஏ வந்து பியோட செக்கை வந்து திருடிட்டாரு. ஆனால் அந்த ஏ வந்து அதை வந்து சிக்கு வந்து செல் பண்ணிட்டாங்க. செல் பண்ணதுக்கப்புறம் அந்த சி வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனில் வந்து காசு கொடுத்து மணியை கொடுத்து ஒரு குட் ஃபெய்த்தில் மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல சி வந்து ஒரு ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கு வந்து முடியும். இந்த இடத்துல ஏ வந்து டெஃப்ட் பண்ணியிருந்தாலும் சி வந்து அவங்களோட ரைட்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்து என்னன்னா, ஸ்டாம்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் வந்து பிளாங்க் ஸ்டாம்ப் பேப்பர் சைன் வந்து பண்ணியிருந்தாலும் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் மூலமாக வந்து அமௌண்ட்டை ஃபில் பண்ணி ஸ்டாம்ப் லிமிட்குள்ளே அதை ரெக்கவரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பர்சன் வந்து நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. இது வந்து ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்க்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பில்லை வந்து ஃபேக் நேமில் வந்து இருந்தாலும் அந்த அக்செப்டர் வந்து ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்க்கு வந்து லயபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து ஃபேக்குன்னு டிஃபென்ஸ் வந்து யூஸ் பண்ண வந்து முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து கண்டிஷனல் டெலிவரி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கண்டிஷனோட கொடுத்தாலும் அந்த கண்டிஷன் வந்து ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் மேலே வந்து டிஃபென்ஸாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தோம்னா, ஏ வந்து ப்ராமிசரி நோட்டை வந்து பிக்கு வந்து கொடுக்குறாங்க. கண்டிஷன் வந்து என்னென்னா, குட்ஸ் வந்து சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து தான் வேலிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பி வந்து அதை வந்து சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சி தான் வந்து ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த குட்ஸை வந்து சி வந்து சப்ளை பண்ணலை அப்படின்றப்ப சி தான் வந்து ஏக்கு வந்து லயபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஏ வந்து பிக்கு கொடுத்தது வந்து பி வந்து சிக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த இடத்துல இந்த கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கிறது வந்து ஏக்கும் சிக்கு தான் இருக்குது. சி வந்து சப்ளை பண்ணலன்னா சி தான் வந்து லயபிள். ஓகேங்களா? எஸ்டோப்பல்னாலே நமக்கு தெரியும், ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க முடியாது மறுபடியும். இப்போ வந்து ஏன்ற பர்சன் வந்து பிக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கன்னா, நான் மறுபடியும் இல்லை நான் வந்து ப்ராமிஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அப்படி தான் சொல்கிறத எஸ்டோப்பல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லுங்கன்னா, சர்டைன் திங்ஸை வந்து டினை பண்ண வந்து முடியாது அகேன்ஸ்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்க்கு. அது என்னென்ன விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் வேலிடிட்டி, சிக்னேச்சர், பே கெப்பாசிட்டி, இந்த மாதிரி விஷயம் தான் வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிக்ஸ்த்து வந்து என்ன, ப்ரெசம்ஷன்ஸ். கோர்ட் நிறைய விஷயத்தை வந்து ப்ரெசம்ஷன் பண்ணும்ல, ஸோ அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க இங்கேயும். என்னென்ன விஷயம்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கன்சன்ட்ரேஷனோட கிரியேட் பண்ணுறதையும் அந்த ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் வந்து அன்லெஸ் ப்ரூவ் வந்து பண்ணுறதையும் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இவங்க டிஃபரெண்ட் மேலே தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து ஹோல்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. இந்த இடத்துல எந்த கேஸில் அதை பார்க்கணும்னா, குண்டல்லால் கேஸில் பார்க்கலாம். குண்டல்லால் கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, கோர்ட் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டு ப்ரிசம்ஷன் மூலமாக யார் வந்து அந்த